12 முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது. ஸோ அதில் நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்சஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலமா நமக்கு யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது. அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனிமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க அங்கே போகும்போது அவங்க அந்த குற்றவாளிகள் போலீசாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க 3 பேரையும் பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க 3 பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேரோட பெயர் இர்ஃபான், ஆப்பூர், மஜித்புரா, உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர். கல்லு ஆரிஃப் அவரும் மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர். 3வது ஆள் ஆசிஃப், ஜில்லா காசிப்பூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க. ஸோ இவங்க ஒரு கடந்த டிசம்பர் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு தங்கி இருந்து ஒரு 12 பேர் அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அவங்க கூட இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தங்கியிருக்காங்க. இந்த 3 குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ 3 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி போனது 52 சவரன் 3 லட்சங்கிறது நேற்று எல்லாரும் எழுதியிருக்கீங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது 42 பவுன், 34 கிராம் கவரிங் நகைகள் அதிலே இருந்தது. வெள்ளி ஐட்டம் 500 கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 500 கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது. அதுபோக கேஷ் 1.5 லட்சம் ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. அவங்க மேபி எக்ஸ் அஃபெண்டரா இருக்கலாம். ஸோ நம்ம அவங்க கைரேகைகள்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும். ரேண்டமா அவங்க ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்டர்ஸ், இந்த ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க. ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் ஒரு மேசிவா வீடு இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது பூட்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல உள்ள போய் எந்த வீடெல்லாம் பூட்டி இருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள மேக்சிமம் அவ்வளவுதான். 12 பேர் இருக்காங்க கூட. அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதுதான் சொல்றேன். அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபெஷன்ல ஒன்றும் நமக்கு சொல்லல. அதனால நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டிருக்கோம். பவாரியா கேங்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்றும் தெரியல. நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் லெக், எல்லாமே ரைட் லெக். நேற்று மத்தியானம் 3 மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு. 3 மணிக்குள்ள முடிஞ்சிருக்கு சம்பவம். நமக்கு ஒரு 5-6 மணிக்கு தகவல் வந்தது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது, இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ணி 9 மணிக்குள்ள செக்யூர் பண்ணியாச்சு. அந்த கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்குங்க. அதான் அவரு இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவரோட பங்களிப்பு இதுல உண்மையிலே இன்வால்வ்டா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் தெரியும். ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ரெக்கவர் பண்ணியாச்சு. எப்படிங்க ரேண்டமா பாக்குறதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லுவாங்க. பட் நமக்கு கிடைச்ச வெர்ஷன் படி அவர் காலையில இருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுத்தி இருக்காரு. ஸோ அவரோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து இது ரெக்கவரி, அவருக்கு போன் கான்டாக்ட்ஸ், அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. போட்டோ நான் உங்களுக்கு தர சொல்றேன்.
என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது. கவுண்டம்பாளையம் ஆய்வாளர் வெற்றிச்செல்வி தலைமையில தான் டீம் போட்டிருந்தது. அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அக்யூஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிருக்காங்க. எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதை பற்றி மட்டும்தான் இந்த பிரஸ் மீட் கேள்வி. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். ஸ்கில் செட் எல்லாம் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ஹவுஸ் பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ராடு, திருப்புலி, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் அதே கவுண்டம்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீட்டுல கொள்ளையடிச்சாங்க. இரவு நேரங்களில் போய் காவல்துறை அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அதுல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த அளவுக்கு ஒரு வேகம் காட்டாத காவல்துறை இந்த வழக்குல இவ்வளவு வேகம் காட்டுறதுக்கான காரணம் அப்படிலாம் எல்லா குற்றத்திலையும் வேகம் காட்டல எல்லாம் கிடையாது. எல்லா குற்றத்திலையும் ஈஸியா அவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா பார்த்துட்டு இருக்கோம்.